Good morning. Relations and functions. Exercise 1.1 fourth sum பார்க்கிறோம். If A is the set of 5 and 6, B is the set of 4, 5, 6 and C is the set of 5, 6, 7. Show that A cross A equal to B cross B intersection C cross C. First நம்ம A என்ற செட் எடுத்துக்கிறோம். அதோட எலிமெண்ட்ஸ் 5 and 6. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம A cross A பார்க்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் செட்டு 5 and 6 முதல்ல எழுதிக்கிறோம் ஏக்கு. அடுத்த ஏக்கும் அதே 5 and 6 எலிமெண்ட்ஸ் எழுதிக்கிறோம். இப்போ இது வந்து கார்டிஷன் ப்ராடக்ட். இது எப்படி எழுதணும்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற செட்டில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட்லேருந்து செகண்ட் செட்டில் இருக்கிற எலிமெண்ட்டை நம்ம பேர் பண்ண போகிறோம். எப்படின்னா இங்கே எழுதுறேன் 5 5 அப்புறம் 5 6. அடுத்தது ஃபஸ்ட் செட்டில் இருக்க செகண்ட் எலிமெண்ட்லேருந்து இந்த செகண்ட் செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் பேர் பண்ணணும். அதாவது 6லேருந்து 5 6, 5 அண்ட் 6, 6. இது ஏ கிராஸ் ஏ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? ரைட் ஹேண்ட் சைடு பார்க்க போகிறோம். முதல்ல பி கிராஸ் பி கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு பி கிராஸ் பி ஈக்குவல் டு பி செட் என்னன்னா 4, 5, 6 கிராஸ் அதே 4, 5, 6 எழுதிக்கணும். ஏன்னா ரெண்டுமே பி தான், ரெண்டு செட்டும் பியாக இருக்கிறதுனால அதே மறுபடியும் எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம கார்டிஷன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இதுலேருந்து இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்லேருந்து இதுக்கு பேர் பண்ண போகிறோம். மூணுத்தையும் ஈக்குவல் டு இங்கே எழுதுறேன் 4, 4 4, 4 4, 5 4, 6. நெக்ஸ்ட் எலிமெண்ட் 5 இருக்கு ஃபர்ஸ்ட் செட்ல. 5, 4 5, 5 5, 6. அடுத்தது தேர்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட்ல 6, 4 6, 5 அண்ட் 6, 6. இது பி கிராஸ் பி எழுதிட்டோம். அடுத்தது என்ன எழுதிக்கும்? சி கிராஸ் சி எழுதிக்கலாம். அடுத்தது C cross C equal to C ஓட எலிமெண்ட்ஸ் என்னன்னா 5, 6, 7 5, 6, 7 கிராஸ் அதே C தான் 5, 6, 7. இப்போ இதோட பேர் எழுத போகிறோம் 5, 5 அப்புறம் 5, 6 5, 7 அப்புறம் செகண்ட் எலிமெண்ட்ஸ் இதுலேருந்து இதை ஃபுட்டு பேர் பண்ண போகிறோம் 6, 5 6, 6 6, 7. இது 7, 5 7, 6 அண்ட் 7, 7. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது பி கிராஸ் பி, இது சி கிராஸ் சி. இன்டர்செக்ஷன்னா இந்த ரெண்டு பேருக்கும் இந்த ரெண்டு செட் பேருக்கும் காமனாக என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ, என்னென்ன பேர் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம செட்டாக எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ என்னென்ன இருக்குன்னா இதில் 4, 4 இருக்குது. இது 4, 4 இருக்கா? இல்லை. 4, 5 இருக்கா? இதுலேயும் இல்லை. 4, 6 இருக்கா? இதில் இல்லை. அடுத்தது 5, 4 இருக்குது. இங்கே இந்த செட்டில் இந்த இதில் இல்லை, பேரில் இல்லை. அடுத்தது 5, 5 இருக்கா? இங்கேயும் 5, 5 இருக்குது, இங்கேயும் 5, 5 இருக்குது. அடுத்து இங்கே 5, 6 இருக்குது, இதுலேயும் 5, 6 காமனாக இருக்குது. அடுத்து 6, 4 தான் இருக்குது, நடுவில் 5, 7 இல்லை. 6, 5ம் 6, 4 அங்கே இருக்குது, ஆனால் இதில் இல்லை. இங்கே 6, 5 இருக்குது, இங்கே 6, 5 இருக்குது, இங்கே 6, 6 இருக்குது, இங்கே 6, 6 இருக்குது. அப்புறம் 6, 7 7, 5 7, 6 7, 7லாம் இந்த பி கிராஸ் பியில் இல்லை, காமனாக இல்லை. எது காமனாக இருக்கோ பி கிராஸ் பிக்கும் சி கிராஸ் சிக்கும் என்ன காமனாக இருக்கோ அதெல்லாம் நான் டிக் பண்ணியிருக்கேன். என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போது பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி, இதுக்கு காமனாக என்னென்ன இருக்குது எடுத்து எழுதிக்கலாம். நம்ம 5, 5 5, 5 அடுத்தது 5, 6 அடுத்தது 6, 5 அண்ட் 6, 6. இப்போ என்ன கேட்டிருக்காங்க?
ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? ஏ கிராஸ் ஏன்னு இருக்குது. ஏ கிராஸ் ஏங்கிறது என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு 5,5 5,6 6,5 அண்ட் 6,6 இருக்கா? ஏ கிராஸ் ஏ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் ஏ போட்டோம். இப்போ பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி என்னன்னு பார்க்கலாம். ஈக்குவல்ஸ் டு இதில் இருக்கிறது என்னென்னா 5,5 5,6 6,5 அண்ட் 6,6 இது வந்து என்னென்னா இந்த பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி இது ரெண்டும் இதுவும் ஈக்குவலாக இருக்குது, இதுவும் ஈக்குவலாக இருக்குது, இதுவும் ஈக்குவலாக இருக்குது, இதுவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால ப்ரூவ் ஆகிடுது. ஹென்ஸ் ப்ரூவ்டு.